இப்போ ஒரு ஃப்ளாட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து புல் அந்த பட்டர்மார்க் வைக்க போகிறோம்னா ஃபஸ்ட் வந்து ஒரு ரூம் சூஸ் பண்ணுவோம். ஒரு ரூமில் வந்துட்டு குறுக்கு நெடுக்கா XY ஆக்சிஸ் வந்து லைன் டோரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லைன் டோரி வந்து கரெக்டாக 90 டிகிரி அந்த குனியாலாம் கரெக்டாக வந்து ரைட் ஆங்கிள் எல்லாமே செக் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த லைன் டோரிக்கு பார்த்தீங்கன்னா லைன் டோரி ரேஞ்ச்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாலோட 4 மூலையில் வந்து மசாலா வைப்போம். ஸோ ஏன் அப்படி மசாலா வைக்கிறோம்னா அப்போ தான் வந்து லைன் டோரிக்கும் அந்த மசாலாக்குள்ள டிஸ்டன்ஸ் ஈஸி செக் பண்ண முடியும். ஸோ அப்படி வச்சுருவோம். ஸோ வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் செக் பண்ணுவோம். 2 feet 7 inches அதே பேரில் அந்த வாலோட எண்ட்லையும் 2 feet 7 inches வரணும். ஸோ அதில் முன்ன பின்ன வந்துச்சுன்னா மசாலா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ லைன் டோரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. லைன் டோரி அட்ஜஸ்ட் பண்ணால் வால் வந்து கோணலாக போயிடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஏன் மசாலா வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறோம்னா ஏன்னா ஆல்ரெடி வந்து லைன் டோரி வந்து குனியா வச்சு செக் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல. ஸோ அப்படி வந்து லைன் டோரி எப்பவுமே ஃபிக்ஸ் ஆனது அந்த மசாலா தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். தென் பார்த்தீங்கன்னா இது மட்டும் வந்து வாலோட 4 சைடு வந்து வச்சுருவோம். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து செக் பண்ணிவிட்டு ஸோ அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, கீழே உள்ள மசாலாவுக்கு வெர்டிக்கலாக அதாவது பிளம்புக்கு அந்த தூக்குண்டு வச்சு வந்து மேலே வந்துட்டு மசாலா வைப்போம். ஸோ அந்த மசாலா இந்த ஒரு காரணம் வச்சுட்டு இன்னொரு காரணம் வைப்போம். வச்சதுக்கப்புறம் இந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா, மசாலா வந்து கரெக்டாக ரைட் ஆங்கிள் அந்த குனியா உட்காருன்னு சொல்லிட்டு கீழே ரைட் ஆங்கிள் செக் பண்ணுவோம். ஸோ கீழே உட்காந்துருச்சு கரெக்டாக உட்காரு. ஸோ தூக்குண்டு வச்சு தானே மேலே வச்சிருக்கோம், அப்போனா மேலேயும் கரெக்டாக உட்காரும். இது மட்டும் வந்து 4 மூலையை வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஏன் அப்படி 4 மூலையை நம்ம செக் பண்ணி சொல்கிறோம்னா அப்போ தான் வந்து டைல்ஸ் வந்து கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அந்த காணை வந்து கட் ஆகாமல் உள்ளோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10 feetனா 10 feet அக்யூரஸியாக வரும். கூட குறைச்சி ஒரு ரூமில் வந்து ஒரு சைடு கூடவும் ஒரு சைடு குறைச்சும் அப்படி வராது. ஸோ அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்படி ரைட் ஆங்கிள் இதெல்லாம் கரெக்டாக வச்சு நம்ம வந்து புல் வைக்கும்போது மெட்டீரியலோட வேஸ்டேஜ் நம்ம குறைக்க முடியும். தென் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வச்சுட்டு பார்த்தீங்களா, இங்கிட்டு வச்ச மாட்டோமே இன்னொரு சைடு சேம் அதே பொசிஷனில் வந்து வைப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கரெக்டான குனியா ரைட் ஆங்கிள் வச்சுருக்காங்கன்னு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அது வந்து 3, 4, 5ங்கிற ஒரு மெத்தட் ஒன்று. ஸோ அதுவும் எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொன்று ஏன்னா இன்னும் வந்துட்டு இதெல்லாம் பிளாஸ்டிக் மட்டும் முன்னாடி இதெல்லாம் வந்து ரைட் பட்டர்மார்க் புல் மார்க் வச்சதுக்கப்புறம் தான் கிரில் வாசக்காலை ஃபிக்ஸ் பண்ணும். ஏன்னா அப்போ தான் வந்து கிரில் வாசக்கால் ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான அந்த பிளாஸ்டிக் வர அதே இதில் வந்து வைக்கிறதுக்கு வந்து பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுவும் கவனிக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ரைட் ஆங்கிள் மெத்தட். ஸோ அதை எப்படி பார்க்கணுன்னா அந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து 3 feet, அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒய் ஆக்சிஸில் லைன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 4 feet ஒரு சின்ன சீக்கு குச்சி வச்சு மார்க் பண்ணிவிடும். ஸோ இந்த 2 சீக்கு குச்சிக்கு இணைக்கிற மெஷர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து 5 feet வந்துச்சுன்னா ஸோ இந்த குனியா ரைட் ஆங்கிள் வந்து கரெக்டாக உட்காந்துருக்கு. ஸோ குனியாவும் ரைட் ஆங்கிளும் கரெக்டாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா இவங்க லைன் டோரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக வந்து 90 டிகிரியில் வச்சுக்கணும்னு சொன்னால் நம்ம வந்து உறுதிப்படுத்த முடியும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழே வச்சோம் பார்த்தீங்களா அந்த மசாலா வந்து அந்த மசாலாக்கு வெர்டிக்கலாக டாப்பில் வைக்கிறோம். அந்த மசாலாவும் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 அடிக்கில் வரணும். ஸோ அப்படி வந்தால் தான் என்னென்னா மட்டக்கோலோட ஹைட் பார்த்தீங்கன்னா 8-9 அடி இருக்கும். ஸோ 2 பாயிண்டே வந்து மெர்ஜி பண்ணி வந்து மசாலா இழுக்கும்போது கரெக்டாக வந்துட்டு வால் டேப்பராகவும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுவும் கவனிக்கணும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதை வந்து கவனிக்கணும். ஸோ கரெக்டாக அதே ரேஞ்சில் மசாலா வைக்கிறது, அந்த மட்டக்கோல் 2 மட்டக்கோலுக்கு வந்து இடைப்பட்ட கரெக்டாக மட்டக்கோல் கவர் ஆகிற மாட்டோம் டிஸ்டன்ஸில் வந்து மசாலா வைக்கிறது. தென் பார்த்தீங்கன்னா குனியா ரைட் ஆங்கிள் கரெக்டாக வைக்கிறது. ஸோ அதுக்கு அதே மாட்டோம் வாசுக்கா